ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எப்படியாச்சும் நெறைய பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா, சில தவறான பழக்கவழக்கங்களால அவரால முன்னேற முடியல. என்னென்ன தப்புன்னு சொல்றேன். விரைவான முடிவு. அவர் எதையுமே நல்லா யோசிக்காம, யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, உடனே நம்பி முடிவு எடுத்துடுவாரு. சீக்கிரமா பணம் வந்துடணும்னு பொறுப்பில்லாம, சில விஷயங்கள்ல முதலீடு பண்ணி நஷ்டப்பட்டுடுவாரு. பணக்காரர் ஆகணும்னா நிதானமா யோசிச்சு, எல்லா பக்கமும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு முடிவு எடுக்கணும். அளவுக்கு மீறிய செலவு, அவருக்கு பணம் வந்தா போதும், அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம கண்டபடி செலவு பண்ணுவாரு. ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி குவிப்பாரு. எதிர்காலத்துக்காக கொஞ்சம் கூட சேமிக்க மாட்டாரு. பணக்காரர் ஆகணும்னா முதல்ல வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்க்கணும். தேவையில்லாத செலவுகள குறைச்சு சேமிக்க கத்துக்கணும். வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில இருக்கிற பணம் தான் நம்மள எவ்வளோ சீக்கிரம் பணக்காரராக்கும்னு முடிவு பண்ணும். அதனால அதிகமா சேமிக்க பழகுங்க. புதிய விஷயங்கள புறக்கணிக்கிறது, புதுசா கத்துக்கிறதுனால என்ன ஆகப் போகுதுன்னு நெனைப்பாரு. உலகம் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. புது தொழில்நுட்பங்கள், புதிய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம பழைய முறையிலேயே இருந்தா எப்படி முன்னேற முடியும்? பணக்காரங்க எப்பவுமே புது விஷயங்கள ஆர்வமா கத்துக்குவாங்க. அது அவங்களுக்கு புது வழிகள திறக்கும். பிறர் மீது பழி போடுறது, ஏதாவது தப்பு நடந்தா உடனே மத்தவங்கள குறை சொல்லுவாரு. அவங்க சரியில்ல, சூழல் சரியில்லன்னு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. தன்னோட தப்ப அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. பணக்காரர் ஆகணும்னா முதல்ல நம்மோட தவறுகள நாம ஏத்துக்கணும். அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னேறணும். திட்டமிடல் இல்லாம அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலை செய்வாரு, நாளைக்கு வேற வேலை செய்வாரு. எப்படி பணம் சம்பாதிக்கணும்? சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கணும்? எங்க முதலீடு பண்ணணும்னு எந்த திட்டமும் இல்லாம இருந்தா எப்படி பணக்காரர் ஆக முடியும்? ஒரு தெளிவான திட்டம் இருந்தா தான் நம்ம போக வேண்டிய பாதை தெரியும். தவறான நட்பு வட்டம். அவர சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சோம்பேறியா, நேரத்த வீணடிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து அவரும் தன் பொன்னான நேரத்தையும், பணத்தையும் வீணாக்கிடுவாரு. பணக்காரர் ஆகணும்னா நல்ல பழக்கவழக்கமுள்ள, முன்னேற நினைக்கிற நண்பர்களை தேர்ந்தெடு. அவங்க உனக்கு நல்ல வழிகாட்டுதலா இருப்பாங்க. இந்த தவறுகளை எல்லாம் நீங்களும் செய்யாம இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் பணக்காரர் ஆகலாம். கடினமா உழை, புத்திசாலித்தனமா முடிவெடு, சிக்கனமா இரு, கத்துக்கிட்டே இரு, பொறுமையா இரு, நல்ல நண்பர்களோட பழகு. இத செஞ்சா பணக்காரர் ஆகலாம்னு சொல்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்கள பார்க்க வர்றேன்.